சொல்லாதடி. அடி பாவி வரப்பா சொல்ல போறாளே. நாங்களா? ஐயோ அன்பு, நானும் வீராயி பாட்டியும் எங்க போனோம் தெரியுமா? நகை கடைக்குள்ள போனோம். அப்படியா பெரியம்மா? ஆமாத்தா, நகை கடைக்கு தான் போனோம். சரி சரி, என்ன வாங்கினிய பெரியம்மா? என்ன இப்படி கேட்டுட்ட? அது கழுத்துல பாரு. ஏய், என்னடி சொல்ற? நான் எப்படி உன்னை கூட்டிட்டு போனேன்? என்ன பொய் சொல்லுற? நான் இப்ப கூட்டிட்டு போனா பிச்சு புடுவேன் பிச்சு. நமக்கு இந்த பொய் சொல்ற வேலையெல்லாம் பிடிக்காது. இங்க பாரு, நீ தானே வாடி, நீ எடுக்கிற நகை கடையில் எனக்கு எப்பவும் போல எடுத்துக்குறி. நீ எடுப்பியடி, நல்லா எடுப்பியடி, வாடி நல்ல டிசைனா எடுத்துக்குறி. நீ கூப்பிட்ட, நம்ம 2 பேரும் அண்ணாச்சி கடைக்கு போனோம்ல. நான் ஏமாத்துறான்னு பாக்குறியா நீ? என்கிட்ட இருந்து பொய் படலாம் வச்சுக்க. எத்தா அன்பு, உனக்கே தெரியும் நான் யார்கிட்டையும் பொய்லாம் பேச மாட்டேன்னு. பார்த்தா எப்படிலாம் போய் பேசுந்த கிளவின்னு. இது கூப்பிட்டதுக்கெல்லாம் நான் போனேன் பாரு, என்ன சொல்லணும்? அதானே, ஏன் பெரியம்மா நீங்க போனியா? சரி மேல சொல்லுங்க பெரியம்மா. போயிட்டு அப்புறம் என்ன எடுத்தியா? அட ஏத்தா கேட்குற, இந்த கிளவிக்கு தான் 3 பவுன் செயின் எடுத்துட்டு வந்தோம். பெரும் பாடு. இப்போ பத்தியா எப்படி பேசுதுன்னு. இதுக்கெல்லாம் நான் போறேன் பாரு என் பொழப்பாக்கு எடுத்துட்டு. எனக்கு இது தேவைதான், இதுவும் தேவைதான், இன்னமும் தேவைதான். இனிமே நீ என்னை எங்காவது கூப்பிடு வாடியாத்தான்னு. உன்னை பிச்சாரம்பிச்சு கழுத்தறுத்து கொன்னுட மாட்டேன் உனிய. பா, உன்னைய வச்சுக்கிறேன். இந்த அடி அம்பு. என்ன அப்பத்தா? அப்புறம் 3 பவுன் செயின் எடுத்துட்ட. கலக்கு கலக்கு. புரிஞ்சு போச்சா? பெண்ணா அதுக்கு அவளை கூட்டிட்டு தான் போய் எடுத்துட்டு வந்தீ. உனக்கு என்ன அப்போ வேலையை பார்த்துட்டு? அது எப்படி? இரு போகணும். அது சரி பெரியம்மா, இந்த கிழவிக்கு இம்புட்டு காசு எது பெரியம்மா? என் மாவன் வாங்கி கொடுத்தான். என் மாவன் காசு அனுப்பிச்சுட்டான். என்னடி மீனாட்சி மாவளே, என் மாவன் காசு அனுப்பிச்சுட்டானே தானடி. உனக்கே தெரியும்ல, உன் அக்கௌண்ட்டுக்கு தானே அனுப்பிச்சுட்டியா. அதை எடுத்து தானே வந்து நாங்கள் வாங்கணும். சொல்ல எடுத்து தானே வாங்கணும். சொல்லுடி. ஏன் பெரியம்மா? அப்படியா? என்ன அந்த கிழவி உள்டா விடுது. எனக்கு அமுச்சுட்டேன் அச்சிட்டேன் ஆஹா ஊ சொல்லுங்குது. பொய் பேச சொல்லுது இந்த கிழவி, மாற்றி சொல்லுது. நமக்கு எதுக்கு வம்பு? இந்த கிழவி கண்டெடுத்த வளவி சொல்லிட வேண்டியது. என்ன பெரியம்மா, நானும் கேட்டுட்டே இருக்கேன், அமைதியாவே இருக்கியா? இல்லத்தா, என்ன நடந்துச்சுன்னா இந்த கிழவி என்ன பண்ணிருக்கு, எங்கிட்ட ரோட்டில் வந்திருக்குதா. 3 பவுன் வளையல், புது வளையல் டப்பாலோட போட்டு வச்சுருந்துருக்குற அவ யாரோ. இந்த கிழவி வர வழியில் இந்த கிழவிக்கு மச்சான் பார்த்துக்க நல்லா லக்கி அடிச்சாப்புல கிடந்து வச்சு தூக்கிக்கிட்டு வந்துடுச்சு என் வீட்டுக்கு. அடியே இது தங்கம்மானு பாருடின்னு கேட்க நான் பார்த்தேன், நல்லா 916 தான் போட்டிருந்துச்சு, 916. சரி 916 தான் கிளவி போட்டிருக்குன்னு அடியே எனக்கு ஒரு 3 பவுனில் அதை மாற்றிவிட்டு ஒரு செயினாக எடுத்துக்குறி. இது எத்தனை பவுன் வருதுன்னு தெரியலடின்னுச்சு. சரி அதுக்கு தத்தானா சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி கடைக்கு குட்டியாயி அந்த வளவியை மாற்றிவிட்டு செயினை வாங்கி கொடுத்தி. அது இப்போ என்ன ரப்பு பேசுது பாரு. ஓஹோ, அம்மனி வளவி எடுத்தாவளா? வளவி பெரியம்மா புரிஞ்சு போச்சு பெரியம்மா, புரிஞ்சு போச்சு. இந்த வளவி விஷயம் எங்கேயோ உள்ள கேள்விப்பட்டேன். என்னாச்சு பாட்டி, இன்னமா தெரியல உங்களுக்கு? இல்லத்தா, எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனேத்தா. ஆமா, சரோசாமா ஓட்டு வளவிய காணுமுல்ல சொல்லிக்கிட்டாவ. ஒருவேளை கடையில இருந்து வாங்கிட்டு வரும்போது கீழே தொப்புனுக்கு விழுந்துருச்சோ, அதை தூக்கிட்டு வந்துட்டால இந்த வீராயி. ஏன்டி எங்கனடி விழுந்து கிடஞ்சி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க தெக்க போயிட்டு நகை எடுத்துட்டு வருவாவ. இந்த வளைவு வடக்கே உள்ள ரோட்டில் கிடந்துச்சு. வடக்கே உள்ள ரோட்டுக்கும் அவங்க தெற்கே உள்ளவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, புரிஞ்சுக்க. அவங்க வளவி அவள் இங்கே கொண்டு வச்சாலும் நமக்கு தெரியாது. நான் தெற்கே உள்ள ரோட்டில் அப்படி வந்துக்கிட்டு இருந்தேன், கிடந்துச்சு. நான் எடுத்து மாற்றி போட்டுக்கிட்டேன். சும்மா என்கிட்ட தோண நீ யாரும் கதை பேசாதிய சொல்லிவிட்டேன். தேவையில்லாமல் என்னை கூப்பிட்டு விசாரணை போடாதிய சொல்லிவிட்டேன். ஆமாம். எவகடி எவக? எல்லாரும் வடக்கே தான் போவோம். தெற்கே எந்த ரோடு கிடக்கு? தெற்கே பள்ளியோடத்தை கட்டி காமனை கட்டி வச்சிருக்காவ. எப்படி அதில் போவே? வடக்கே உள்ள ரோட்டில் தானே எல்லாரும் போவோம். என்ன மறந்துட்டியா? ஏத்தே மறந்துபிட்டு தெற்கே வடக்கே நான் வாட்டுக்கு பேசுகிறேனே. என்ன என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியா? நீ யார்கிட்ட இருந்தேனாலும் தப்பிச்சிடலாம், இந்த அன்பு கிட்ட மட்டும் தப்பிக்க முடியாது சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா செயினை கொடுத்துரு, வளவி எங்க எடுத்தேன்னு சொல்லிடு, இல்ல என்ன செய்வேன்னு தெரியாது. பெரியம்மா, நம்ம ஒரு பூசாரி ஃபோன் நம்பர் வச்சிருக்கோம்ல, அதுக்கு அடிப்பெரியம்மா இங்க இருந்தே மந்திரம் பண்ணி கிளவிய சாச்சிருவோம். அடிப்பெரியம்மா நீ? அம்பு, ஆமாத்தா அப்படிங்கிற. கரெக்டு அந்த அடிச்சிட்றேன். ஐயே பூசாரிக்கு அடிக்கிறாளுகளா? ஆத்தாடி,
இது எந்த ஊர் பூசாரியா இருக்கும்? பூசாரிக்கிட்ட இங்கே இருந்தே மந்திரம் போட்டால் நான் இங்கே சாஞ்சிருவேனாம்ல. அத்தே இது உண்மையாக இருக்குமா என்ன? ஒன்றுமே புரியலையே. கொஞ்சம் பயமாலாம் இருக்குது. ஒருவேளை இந்த விஷயம் பூரா உண்மையாக இருந்தா அப்படிதான் இருக்கும் போல. ஹலோ பூசாரி ஐயா, எங்கள் அம்பு பேசுறீங்களா? பெரியம்மா நான் என்னத்த பேசினேன், நீங்க சொல்லுங்க. பேரு வீராயின்னு சொல்லுங்க. வயசு ஒரு 75 இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லி அப்புறம் பல்லெல்லாம் 2 நீட்டுக்கிட்டு இருக்கும். அப்புறம் என்ன தெரியுமா, வெள்ளை முடி, சட்டை போடாத கிழவி, எல்லாம் சொல்லு பெரியம்மா. நான் சொல்றத நோட் பண்ணிக்கங்க. பேரு வீராயி, வயசு ஒரு 75 இருக்கும். 80 வச்சுக்கோங்க. நல்லா ரவுண்டு போட்டு சிவப்பு போட்டு வச்சுக்கோ. அப்புறம் பிறகு என்ன, ஒரு ஒத்த கல் மூக்குத்தி போட்டிருக்குது. ஒரு வளைவி 2 டிசைன் போட்டிருக்கு. ஆரஞ்சு கலர் வளைவி, சிவப்பு கலர் வளைவி வச்சுக்கோங்க. அப்புறம் தலைமுடியில் 2 பேண்டு போட்டிருக்குது ஊதா கலரில். அப்புறம் ஒரு சிவப்பு சேலை, பாடர் மஞ்சள் சேலை. அப்புறம் ஒரு கழுத்தில் 3 செயின் போட்டிருக்குது. அப்புறம் பல்லு 2 சிங்கப்பல்லு மாதிரி நீட்டிட்டு கிடக்கும். அப்புறம் கையில் ஒரு கண்ணாடி வச்சிருக்கு கிழவி. உடனே சாச்சி விட்றீங்களா பூசாரி? என்னடி நடக்குது இங்கே? லேட்டே இருக்கக்கூடாது. ஆமாம் பூசாரி, லேட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஆளை உடனே சாய்க்கணும். இப்போவே சாய்ச்சிட்டு எங்களுக்கு போனை போடுங்க. என்ன ரைட்டா? அந்த ஆளை உண்மையை ஒத்துக்கிருச்சுன்னா திருப்பி உங்களுக்கு ஃபோன் போட்டு நீங்கள் ஆளை சாய்க்க வேணான்னு சொல்லிடுறேன். சப்போஸு அந்த பார்ட்டி உண்மையை ஒத்துக்கலை அப்படின்னா ஆக வேண்டியதை நீங்கள் பார்க்கலாம். ஆக வேண்டியதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. உண்மை வந்துருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா ஃபோன் வரும். சரி பூசாரி, வைக்கிறேன். திருட்டு கிளவி, நான் என்ன மோனில் நினச்சி இந்த கிளவிய திருடி இல்லை இந்த அளவு பண்ணியிருக்கு. நம்மளையும் கூட்டு களவாணி சேர்த்துருக்கு. சரிம்மா, பூசாரி என்ன சொன்னாரு? எத்தா ஒரே 1 மணி நேரம் டைம் கேட்டிருக்காரு. 1 மணி நேரத்தில் சோழியை முடிக்கிறாராம். அப்புறம் அது வரைக்கும் உண்மையை சொல்லலை அப்படின்னா சோழியை முடிச்சிடறேன்ட்டாரு. உண்மை ஒரு வேளை ஒரு தெளிவாக உண்மை வந்துருச்சு அப்படின்னா ஒன்றும் செய்ய மாட்டாராம். சொல்லிட்டார் இப்போவே. அதுக்கு மேலே அவங்க அபிப்பிராயம். சரி, அடுத்து வீராய்பட்டி. அந்த வளையல எங்க எடுத்தா? வளையல சொல்லு, அதை முதல்ல சொல்லிடு. ஏன்னா இது மாதிரி உண்மையே சொல்லாதவங்களுக்கு இந்த கதி தான். எத்தா அம்பு பாவம் விட்டு தொலை. மீனாட்சி பாட்டி பேசாம உனக்கு ஒரு மந்திரத்தை போட்டுருவான். என்ன வீராயி சொல்லு. ஏண்டி இப்போ நீங்கள் ஃபோனில் பேசுனதெல்லாம் நெசமாடி? ஏண்டி ஒருவேளை மந்திர இந்திரம்லாம் போடுற ஆளை கையில் வச்சிருக்கிறீங்களா? ஒருவேளை மந்திரத்தை போட்டு என்னை சாச்சிருவானா அந்த ஆளு? ஏண்டி என்னடி உளறிய? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மண்டையெல்லாம் குழம்பி போய் கிடக்குது. ஒருவேளை நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாடி? 1 மணி நேரத்தில் நான் பொட்டுன்னு போயிடுவேனா? சோழி முடிச்சிருவானா? அடியே சொல்லுடி அம்பு, ஏண்டி இந்த அநியாயம் பண்ணுறிய? பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்த ஃபோனில். அப்புறம் என்னைய சொல்லிடினா நான் என்னத்த சொல்கிறது? சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் நடைமுறை, நடப்பு, நாட்டு வழக்கு. நீ என்ன சொல்கிற சொல்லு. மந்திரத்தை ஆரம்பிக்க சொல்லவா, இல்லை உண்மையே தெளிவாக சொல்லிடுறாயா? சொல்கிறேத்தா சொல்கிறேன். நீ அந்த பூசாரிய மந்திரம்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம்னு சொல்லிவிடு. இது வேற நம்மளை ஆளை சாச்சிவிட்டானா நான் என்ன ஒன்று? எம்மாடி, நம்மளால் உயிர் வாழணும். எனக்கு பயமாக இருக்கு. நான் சொல்லிடுறேன். உனக்கு என்ன சொல்லணும்னு சொல்லு. எனக்கு ஒன்றும் இல்லை. வளைவி எங்கே எடுத்த? இந்த செயினை எப்படி எடுத்த? வளைவி யார் விட்டு வளைவின்னு உனக்கு தெரியுமா? சொல்லு முதல்ல. இளவிய காமி, டிசைனை பார்ப்போம். இப்போ டிசைன்னா எங்கே தாப்போவேன்? வளவி 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 என்ன இழுக்கிற? வளைவின்னு சொல்லு. வளைவி என்ன வளைவி? அம்பு ஒன்றும் இல்லத்தா. வளவி எங்கேயும் எடுக்கலை. நான் மல்லிகா மாமியாரிலாம் பேசிட்டு உட்காந்தோம். அப்போது அன்பு அருவி வளைவியை கொண்டு வந்து காமிச்சா. அப்போது மறந்து அங்கே வச்சுட்டு அவள் புருஷன் கூப்பிட்டான்னு போயிட்டாத்தா. அப்போ என்ன அப்போ இப்போ எப்போன்ட்டு சொல்லி கிளவி மேமா, இல்லைன்னா மந்திரத்தை போட சொல்லி. பெரியமா மந்திரம் போட சொல்றியா? ஃபோன் அடிக்கிறேன். அடியே இருங்கடி. அப்போ சொல்லு. லவக்குன்னு வேலை கட்ட இருக்குல்ல. சொல்கிறேன். அப்போ தான் அந்த பிள்ளை வளவியை வச்சுட்டு போகுமோ சரி என்னன்னு எடுத்து பார்த்தா அந்த 3 வளவி அடைஞ்சி. சரி ஏன் கிடப்பானே அப்படின்னு சொல்லி தான் எடுத்தாந்து மீனாட்சி மாவளை கூட்டிக்கிட்டு போய் 3 பவுனில் செயினாக எடுத்துட்டேன். என்னடி
புரியுதா இப்போவாச்சும்? ரோட்ல கிடந்தா ஆளு எடுக்கத்தான் செய்வாங்க. இது வந்து ரோட்ல, இது வச்சது அவ வீட்ல. நீ ஏன் வீட்ல எடுத்த? இதுக்கு தான் உன்னை நம்பி எல்லாம் வீட்டுக்கு வீடு வச்சிருக்கதா? சொல்லு. நான் எடுத்தது தப்பு தாண்டி ஆத்தா. இந்தா இந்த செயினை வேணா வச்சுக்க. அது முடியாது. என் தோழி அருவிக்கு அவ அம்மா ஆசையா எடுத்த அந்த டிசைன் வச்ச அது வளைவி தான் வேணும். அதை விட்டுட்டு இந்த செயினை வச்சுக்க, இந்த அதை வச்சுக்க, இந்த இதை வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட கொண்டுக்கிட்டு வரக்கூடாது. சரியா? எனக்கு வளைவி தான் வேணும். நீ வளைவி இப்போ கொஞ்ச நேரத்தில் கொண்டுட்டு வரல. பெரியம்மா மந்திரத்தை ஆரம்பிக்க சொல்லு. ஏத்தா உன்னை கையில காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறத்தா, அந்த பூசாரிக்கிட்ட மந்திரம் மட்டும் சொல்ல சொல்லாத, நல்லா இருப்ப நீனு. அப்போ அந்த அளவுக்கு பயம் உனக்கு இருக்குல்ல? ஆ, பயம் இருக்கா இல்லையா? அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த திருட்டு புத்தி? அடுத்த வீட்டில் அதை தூக்கியாரவும் இதை தூக்கியாரவும் திருட்டு புத்தினால தான் நீ கெட்டு சீரழிகிற. சொல்லிட்டேன். என்ன உனக்கு திருட்டு புத்தி வயசான காலத்துல? ஏ வீராயி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆ, என்ன பொய் சொல்ற? புரிஞ்சு நடந்துக்க சொல்லிட்டேன். தேவையில்லாம என் வழியில நீ வரக்கூடாது, உன் வழியில நான் வர மாட்டேன். அவ்வளோதான் பார்த்துக்க. இந்தடி மீனாட்சி மாவுளே, உன்னை கூட்டி போனதுக்கு நல்ல தண்டனையை கொடுத்துட்டடி, நல்ல தண்டனையை கொடுத்துட்ட. நான் தான் பின்னாடியே சொல்லாதியேன்னு வாரேன்ல, பின்ன எதுக்குடி எல்லா விஷயத்தையும் சொல்றியா? நீ நல்லா ஃப்ராடு பண்ணுவா, உனக்கு நான் பின்னாடி வரணுமோ வழி நடத்த? பிச்சு புடியும் பிச்சு. உன்னை ஃப்ராடு தனத்துக்கெல்லாம் என்னைய கூப்பிட்டீனா இனிமே? அதான் இந்த பிள்ளை வளைவி கேட்குதுல்ல, அடுத்தோட்டு வளைவை திருட்டி கொண்டாந்துதான் நான் கண்டு எடுத்தேன்டி, நொண்டு எடுத்தேன்டி. நீ என்கிட்ட நான் கூட இந்த கிழவிக்கு லக்குடான்னு நினச்சேன். இந்த கிழவியெல்லாம் மீனம்மா நம்ம வீட்டுக்கு இனிமே விடாதடி, திருடுவா போல. எத்தா மீனாட்சி, என்னைக்காவது உன் வீட்டில் நான் ஏதாவது திருடி இருக்கனாத்தா? இப்போ என்னை எப்படி சொல்லுற? என்னமோ அன்னைக்கு என் மனசு சரியில்லை, வருத்தமாக இருந்தேன், அதுதான் அங்கே கிடக்கவும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நேராக போகிற கடைக்கு எங்கே வாங்கினியோ அங்கே வளையல கேட்குற. எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, நேராக வளைவி எங்கே விற்றியோ அங்கே போய் வாங்கி அருவி வீட்டில் வளையல் எங்கே எடுத்தியோ அதே இடத்துல கொண்டு போய் வைக்கல அப்படின்னா நீ 1 மணி நேரத்தில் க்ளோஸ். ஏத்தா, அந்த அண்ணாச்சி கடையில் கெஞ்சி கிளறியாவது நான் போய் வளைவியை வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனால் நீ மந்திரம்லாம் போட சொல்லாதத்தா. நீ மந்திரம் கிந்தரானே எனக்கு பாதி உயிர் பக்குன்னு போகுது. வயசான கிழவி கொஞ்சம் பாவம் பாருத்தா. அதெல்லாம் பாவம் பார்க்குறேன். நீ கிளம்பு, போயிட்டு டக்குன்னு வாங்கிட்டு போ.